أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات، صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته، صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அபிநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறையில்லம் வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்கின்ற முஹ்மினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் எதை நமக்கு ஏவிருக்கிறானோ அதை எடுத்து நடக்கவும், எத்தகைய தீமைகளை செய்யக்கூடாது என்று எச்சரித்திருக்கிறானோ அத்தகைய பாவங்களில் இருந்து தவிர்த்து வாழக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்களை, குறைகளை, பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் குழுமியிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடமளித்து இதன் வளர்ச்சிக்காக வேண்டி இன்று வரையிலும் உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரொருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய நாள் ஆங்கில தேதியின் பிரகாரம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசம் வெள்ளையர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றதை நினைவு கூறும் பொருட்டு அதிகமான இடங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு நம்முடைய முன்னோர்கள் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகங்களை எல்லாம் சில நிமிடங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய வரிகளை நம்முடைய காதில் நாம் கேட்டுக்கொண்டோம். ஒவ்வொரு சுதந்திரத்தினுடைய தினத்தை கொண்டாடக்கூடிய நேரத்தில் இந்த சுதந்திரம் கிடைப்பதற்கான விதையானவர்களை நினைவு கூறுவது நம்முடைய கடமை. சாமானியமாக கிடைத்ததல்ல.
இந்த தேசத்தினுடைய சுதந்திரம் என்பது. வளம் கொண்ட நாடாக விளங்கிய இந்த இந்திய தேசத்தை தன்னுடைய கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும், தங்களுக்கான லாபகமான பொருளாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கனவு கண்டவர்கள், அந்த கனவை நினைவாக்க துடித்தவர்கள் ஆங்கிலேயர்கள். அவர்களிடம் முதலில் அடிபணிவது என்பது அல்லாஹ்விற்கு மட்டுமே தவிர அவனால் படைக்கப்பட்ட அடியார்களுக்கு முன்னால் இல்லை என்பதை நிரூபணம் செய்யக்கூடிய நிலையில் முஸ்லிம் சமூகத்தில் இருந்து முதலில் இந்த தேசத்தினுடைய விடுதலையினுடைய போர்க்களத்தினுடைய விதைகள் தூவப்பட்டது. துவங்கியதே நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். ஏனென்றால் இந்த மார்க்கம் சொல்லிக் கொடுத்த விதம் அப்படி. தலை குனிவதும் தலை தாழ்த்தி சிரசை பூமியில் வைப்பதும் அது இறைவனுக்காக வேண்டி மட்டுமே இருக்க வேண்டும். அவனுக்காக வேண்டி மட்டுமே நாங்கள் அடிமை என்பதை மனப்பூர்வமாக நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். அவன் அல்லாத யாரிடத்திலும் அடிமைகளாக ஒரு ஆண்டு அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு நாள் அல்ல, ஒரு வினாடி கூட எங்களால் நிற்க முடியாது என்பதை நிரூபணம் செய்தவர்கள் அன்றைக்கு வாழ்ந்த முஸ்லிம்கள், நம்முடைய முன்னோர்கள். சாதாரணமான போராட்டங்கள் அல்ல. கேரளக்கரையில் மாப்பிள்ளைமார்களுடைய போராட்டங்கள். கவிஞர்கள் பாடலில் சொல்வார்கள், இன்னும் அந்த இரத்தத்தினுடைய கரைகள் காயவில்லை. என் சமுதாயம், என் சமூகம் சிந்திய இரத்தங்கள் இன்றும் இருக்கிறது இந்த தேசத்தினுடைய சுதந்திர காற்று வீசுவதற்காக வேண்டும். இன்று ஏற்றப்பட்ட ஒவ்வொரு கொடிகளிலும் ஒவ்வொரு கொடிகளை அசைத்து பார்த்த இந்த தென்றல் காற்று எங்கள் தேசத்திற்காக வேண்டி தன் உயிரை தியாகம் செய்த முஸ்லிம் சமூகத்தினுடைய அந்த தியாகிகளினுடைய இரத்த வாடை கலந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த இரத்தத்தின் வாடை கலந்த காற்று இன்றைக்கு தேசிய கொடியை சுதந்திரமாக பறக்க விட்டு பார்க்கிறது. சங்கையானவர்களே, நாம் நிறைவு கூற மிக தகுதியானவர்கள் அவர்கள். எண்ணி பாருங்கள், ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியாகவே இருந்திருந்தால் இப்ப மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி அது பின்னாடி வச்சுக்கணும். ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்கள், இந்தியா சுதந்திரமே பெறவில்லை அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருந்தால் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அடிமைத்தளம் என்பது இந்த சத்திய சன்மார்க்கத்தில் எந்த இடத்திலும் அல்லாஹுவை தவிர வேறு எவருக்கு முன்னால் இல்லை என்பதை நிரூபணம் செய்வதற்கான வழிகளை விதைகளை விதைத்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வழியில் வந்தவர்கள் தான் உமர் இப்னு அல்-கத்தாப். ஒரு செய்தி, இந்த சன்மார்க்கத்தில் எல்லோரும் சமமானவர்கள், சுதந்திரமானவர்கள் என்பதற்கான ஒரே ஒரு செய்தி. அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சஹாபி, ஒரு பகுதியில் கவர்னராக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு இடத்தில் கவர்னராக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்கான அரசு மரியாதை, அரசு சார்ந்த பாதுகாப்பு, அரசு சார்ந்த தங்குமிடம், உணவு, எல்லா சலுகைகளும் செய்து கொண்டிருக்கப்படுகிறது. இது இன்றைய நிலை. அன்றைக்கு மக்களோடு மக்களாக அவர்கள் இருப்பார்கள், மக்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பார்கள், மக்களுக்கு இமாமாக நின்று அவர்கள் பணியாற்றுவார்கள், தொழுகை நடத்துவார்கள். பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது அவர்களிடத்திலே நீதி தேடி செல்லப்படும்
தகுந்த நீதியை அவர்கள் வழங்குவார்கள். இதுவெல்லாம் வழமையாக இருந்து கொண்டிருந்த அந்த அற்புதமான பொற்காலம். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் ஒருவரை அடித்து விடுகிறார். வழக்கு உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருகிறது. இன்றைக்கு அரசியல் ஒரு பதவியில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர், அவருடைய குடும்பத்தில் தூரத்தை உறவை சார்ந்தவர் ஒருவர் ஒரு தவறு செய்தாலும் கூட அதற்கான நீதிகளை பெற முடியாது, நியாயத்தை கேட்க முடியாது, செய்தது தவறு என்று கூட சொல்ல முடியாத காலத்தில் நாம் இருக்கிறோம். அன்றைக்கு கவர்னருடைய மகனார் ஒரு தவறு செய்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் இந்த வழக்கு வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தன்னிடமிருந்த சாட்டையை கொடுத்து யார் பாதிக்கப்பட்டார்களோ அவங்களுடைய கரத்தில் கொடுத்து, எப்படி உங்களை அடித்தார்களோ அதுபோல் நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள். குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறார்கள், ஆகபுதும் ஃபஆகிபு பிமிஸ்லி மா ஊகிபுதும் பிஹி. நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டீர்களோ அதுபோல நீங்கள் அவர்களுக்கு தண்டிக்கப்பட்டீர்களோ அதுபோல நீங்கள் அவர்களுக்கான தண்டனையை கொடுங்கள். நீங்கள் பொறுத்துக் கொண்டால், தண்டனை கொடுக்காமல் தண்டனை கொடுப்பதற்கான தகுதி இருக்கிறது, இழப்பை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள், பொறுத்துக் கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு கூலி நிறைவாக இருக்கிறது என்று அல்லாஹ் உஹதுடைய யுத்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்திற்கு பின்னால் அவருடைய வருத்தத்தின் வெளிப்பாடாக உதிர்த்த வார்த்தைகளுக்கு அல்லாஹ் அளித்த ஆறுதலான நிலைப்பாடு குர்ஆனுடைய வசனம். அது முரளியல்லாஹு அவங்க சொன்னாங்க, எப்படி அடிச்சாங்களோ அப்படி அடிங்க சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தையை சொன்னார்கள். உலகத்தினுடைய வரலாற்றில் பதியப்பட வேண்டிய முத்தாய்ப்பான ஒரு வார்த்தை அது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவர்களுடைய தாய் அவர்களை சுதந்திரமாக பெற்றெடுத்திருக்கக்கூடிய நிலை, பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்குது, உம்மமாறு சுதந்திரமான பிள்ளைகளாக பெற்றெடுக்கக்கூடிய நிலையில நீங்கள் எப்பொழுது அவர்களை அடிமையாக ஆக்கினீர்கள் என்று கேட்டாங்க. எவ்வளவு அழுத்தமான ஒரு வார்த்தை. கவர்னருடைய மகனாக இருந்தால் செய்வதெல்லாம் நியாயமாக கருதப்பட்டு விடுமா, அல்லது அதற்கான தண்டனை தராமல் உங்களை ஏதோ ஒரு கோணத்தில் பாதுகாத்து விட முடியுமா, குற்றத்தில் இருந்து உங்களை தப்பிப்பதற்கான வழிகளை காட்டிவிட முடியுமா? எதுவும் கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் அவருடைய இஸ்முகளில் ஆதில் என்ற ஒரு பெயரை வைத்திருக்கிறார், நீதமானவர். அவன் தேர்வு செய்த இந்த சத்திய மார்க்கத்தில் எல்லோருக்கும் சமமான நீதி என்பது உண்டு, சமமான நீதி என்பது உண்டு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதனால் இப்படி வார்த்தையை சொன்னார்கள், தாய்மார்கள் சுதந்திரமாக பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய நிலையில் எப்பொழுது நீங்கள் அவர்களை அடிமையாக ஆக்கினீர்கள் என்று கேட்டார்கள். அருமையானவர்களே, இந்த தேசம் சுதந்திர தினத்தில் நமக்கான தியாகங்களை செய்து பல்வேறு பொருட்களை வாரி இறைத்து, பொருட்கள் மட்டுமல்லாது உயிரையும் தியாகம் செய்து, இறப்பு என்று சொன்னால் சாதாரண இறப்பு அல்ல. கேரளத்தினுடைய ஒரு பகுதியில் ஒரு வீதி முழுக்க மரங்களில் முஸ்லிம்களில் ஆலிம்கள் எல்லாம் தூக்கிலிடப்பட்டார்கள். இஸ்லாமியர்களுடைய பங்கெடுப்பு என்பது சுதந்திரத்தினுடைய அந்த யுத்தத்தில் போரில் பங்கெடுப்பது அவர்கள் வாழ்ந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய சதவீதத்தில் மிக அதிகமானவர்கள் பங்கெடுத்தார்கள். பிற சமுதாயத்தை பிற சமயத்தை கவனித்து பார்த்தால் அவர்கள் பங்கெடுத்ததை பார்க்கிலும் முஸ்லிம் சமூகம் அன்றைக்கு இருந்தவர்களில் அதிகமானவர்கள் இந்த இந்திய தேசத்தினுடைய
விடுதலைக்காக பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பதை மாற்று மதத்தவர்கள் எல்லாம் நீதமான நிலையில் நியாயமாக இருக்கக்கூடியவருடைய வார்த்தையும் வாதமும் இதுவாகத்தான் இருக்கிறது. சுதந்திரம் எல்லோருக்கும் வேண்டும். பிறக்கக்கூடியவர்கள் சுதந்திரமாக அவர்கள் வாழ வேண்டும். அவர்களுக்கான பிடித்தமான உடைகள் சுதந்திரமாக உடுத்திக் கொள்வதற்கு, சுதந்திரமாக பேசுவதற்கு, சுய கருத்துக்களை சொல்வதற்கு, சுயமாக எழுத்தாற்றலின் மூலமாக தன்னுடைய கருத்தை பிற சமுதாயத்தில் தன் சமுதாயத்தில் நிலைநிறுத்துவதற்கு, இப்படி பல்வேறு கோணங்களில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சுதந்திரம் என்பது வேண்டும். இந்த சுதந்திரம் பெற கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் முன்னோர்கள் இரத்தங்களை சிந்தினார்கள். சுதந்திரம் கிடைத்தது. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றது. 1950 தேர்தல் நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜனநாயக அடிப்படையில் மக்கள் அவர்களுக்கான தலைமைத்துவத்தை அவர்களே தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி 1950 தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் என்பது சாதாரணமான ஒரு நிலையில் உள்ளதல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு படித்தரம் ஸ்தானம் என்பது இருக்கிறது. இன்றைக்கும் இந்த தேசத்தில் ஏதேனும் ஒரு கோணத்தில் நமக்கான நீதி கிடைத்துவிடும் என்பதற்காக வேண்டித்தான் பல்வேறு தரப்பு மக்களும், குறிப்பாக சிறுபான்மை இனத்தை சார்ந்த ஒவ்வொருவரும் நீதிமன்றத்தை மதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதிக்கப்படக்கூடிய மனிதனுடைய உள்ளங்களில் இன்றைக்கும் நம்பிக்கைக்குரிய ஒரு இடமாக நீதிமன்றங்கள் இருக்கிறது. பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றால் அங்கிருந்து தனக்கான நீதி கிடைக்கும், தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தனக்கான நீதி கிடைக்கும் என்கின்ற ஒரு நிறைவாடு இன்றைக்கு ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. சில காலங்களுக்கு முன்னால் நம் சமூகத்திற்கு எதிரான சில தீர்ப்புகள் இந்த நீதிமன்றங்கள் மீது இருந்த நம்பிக்கையை முஸ்லிம் சமூகத்தினுடைய உள்ளத்தில் தளர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. அதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். பல ஆண்டுகள் இறையில்லமாக இருந்த பாபர் மஸ்ஜிதினுடைய தீர்ப்பு, இது மாதிரியான சில தீர்ப்புகள் நம் சமூகத்தில் உள்ளவர்களுக்கு நீதிமன்றங்கள் மீது உண்டான நம்பிக்கையில் சற்று தளர்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் நிதர்சனமான உண்மை. மக்கள் மிகவும் நம்பக்கூடியது நீதிமன்றம், அடுத்து தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையம் என்பது அதற்கு இந்த தேசத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பம்சம், அதிகாரம், 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையான ஒரு அந்தஸ்து, அதிகாரம் அவர்களுக்கு உண்டு. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு என்ன அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அந்தஸ்து தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. இரண்டாவது, இந்தியா முழுவதும் அல்லது இந்தியாவினுடைய எந்த பகுதியிலும் தேர்தல் நடைபெறக்கூடிய நேரத்தில் தேர்தலுடைய விஷயங்களில் தேர்தல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவுகளை தடை செய்வதற்கு எந்த நீதிமன்றத்திற்கும் அனுமதி கிடையாது. தேர்தல் ஆணையம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறதோ தேர்தல் நடைபெறக்கூடிய இடங்களில் அது செயல்படுத்தப்படும். அதில் குறுக்கீடு செய்வதற்கு அல்லது அதை தடை செய்வதற்கு எந்த நீதிமன்றங்களுக்கும் அனுமதி கிடையாது. இப்படி சிறப்பம்சங்கள் கொடுக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் மக்களுடைய உள்ளத்தில் பெரும்பான்மையான நம்பகத்தன்மையை அது பெற்றிருந்தது. நீளமாக அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையிலே ஜனநாயகத்தினுடைய ரீதியில் வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் சமூகம், சிறுபான்மையின சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பெரும்பான்மையானவர்கள் எல்லோரும் ஏற்றிருந்தார்கள். ஆனால் சில நாட்களுக்கு முன்னால் இது தேசத்தில் மக்களால்
மிகவும் நம்பிக்கைக்குரியதாக விளங்கிய தேர்தல் ஆணையத்தின் மீது சில குற்றச்சாட்டுகள் வெளியாகும். நாம் எல்லாம் அறிந்து வைத்திருப்போம். இணையத்தின் வாயிலே நிறைய செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். மத்திய அரசுக்கு அவர்கள் செய்த மோசடி குறித்துண்டான நிறைய தகவல்களை எதிர்க்கட்சியின் சார்பாக வெளியிடப்பட்டது. இதுவரையும் இந்த ஜனநாயகத்தினுடைய ஆட்சியின் மீது, தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தவர்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய திடுக்கத்தை அது ஏற்படுத்தியது. சமீபத்தில் பீகாரில் நடந்த தேர்தலில் 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பீகாரை பொறுத்தவரையிலும் 8 கோடி வாக்காளர்கள் உள்ள ஒரு பெரிய மாநிலம் அது. 8 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 65 லட்சம் வாக்காளர்கள் குறுகிய காலத்திற்குள்ள, நீண்ட நெடிய நாட்களினுடைய ஆய்வுகள் என்பதெல்லாம் அல்ல, குறுகிய காலத்தினுடைய இடைவெளியில் 65 லட்சம் வாக்காளர்கள் இந்த ஜனநாயகத்தினுடைய உரிமையை, தங்களுக்கான உரிமையை அவர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறார்கள். பறி கொடுத்திருக்கிறார்கள் சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையம் பறித்திருக்கிறது. இதில் பெரும்பான்மையானவர்கள், வேதனைக்குரிய செய்தி, இஸ்லாமியர்கள். பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்கள். அதை கடந்து பார்க்கின்ற பொழுது இந்த தேசத்தில் சிறுபான்மையினராக விளங்கக்கூடிய பிற சமயத்தை சார்ந்தவர்கள். சுருங்கச் சொல்வதானால், மத்திய அரசிற்கு எதிராக எவர்கள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் களைந்து விடக்கூடிய ஒரு நிலையை, சூழ்ச்சியை, மோசடியை இந்த அரசினுடைய உத்தரவின் பின்னணியில் தேர்தல் ஆணையம் செயல்பட்டிருக்கிறது என்பதை நிதர்சனமாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளினுடைய ஆதாரங்கள் அடுக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பத்திரிகையாளர் பேசுகிறார். 12 லட்சம் வாக்காளர்கள், 12 கோடி வாக்காளர்களில் 4 கோடி பேர் முஸ்லிம்கள் நீக்கம், 3 கோடி பேர் சிறுபான்மையினர், மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் ஆங்காங்கே சிறு சிறிதாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நீக்கப்பட்டவர்களில் பெரும்பான்மையினர்கள் யார் என்று பார்த்தால் நம் சமூகத்தை சார்ந்தவர்கள். இஸ்லாமியர்கள் தங்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். என எந்த ஒரு இடத்திலும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு உதவியை நீங்க என்ன செய்ய உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. இந்த தேசத்தில் இந்த சமூகத்தவர்கள் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் என்கின்ற பகிரங்கமான வெறுப்பு பேச்சை நீங்கள் உமிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மத்தியில் ஆளக்கூடியவர்கள், இந்த தேசம் என்பது பன்முகத்தன்மை கொண்டது, பல சமயத்தை தாங்கியதாக இந்த தேசம் இருக்கிறது, எல்லா மதத்தவர்களும் இருக்கிறார்கள். அரசியல் அமைப்பினுடைய சட்டமும் அதை சொல்லுகிறது. இந்த தேசத்தில் அவரவர்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தாற் போல் அவரவர்களுடைய மதங்களில் அவர்கள் வாழலாம், மதங்களை பின்பற்றலாம், மதங்களை குறித்து உண்டான அவரவர்களுடைய மதங்களை குறித்து உண்டான பரப்புரையை செய்து கொள்ளலாம். சட்டத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடு, நம் சமூகத்தில் நாம் உயிருக்கு உயிராக, உயிரை விட மேன்மையாக நேசிக்கக்கூடிய ஷரியத்தினுடைய சட்டங்களிலெல்லாம் கை வைத்தது. முத்தலாக்குடைய விவகாரம், முத்தலாக்குடைய விஷயத்தில் முஸ்லிம் பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பை தருகிறோம் என்றார்கள். இவர்கள் யார்? குஜராத்தில் கர்ப்பிணி பெண்ணை வயிற்றை கீறி உள்ளிருந்த சிசுவை எடுத்து அதையும் எரித்து சாம்பலாக்கிய நாசகார கும்பல். எம் சமுதாயத்தினுடைய பெண்களை பாதுகாப்பதற்கு உனக்கென்ன தகுதி இருக்கிறது? இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பெண்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்வதற்கான வார்த்தை சொல்வதற்கு அருகதையற்றவர்கள் நீங்கள். எந்த இடத்தையும் உங்களுக்கான தகுதி என்பது இல்லை. பல்வேறு நிலைகள் இந்த சமூகத்திற்கு எதிராக சமீபத்தில் நம்மால் கடந்து போக முடியாத எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கிறது. 5 மாதங்கள் 6 மாதங்களுக்கு முன்பதாக வக்ஃபு சட்டத்தில் கை வைத்தாள். வக்ஃபு புதிய திருத்த சட்டம் என்ற பெயரில்
முஸ்லிம்கள் அல்லாதவர்களையும் அதிகாரிகளாக நியமிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் புதிய சட்டங்களை கொண்டு வந்தார்கள். நாளுக்கு நாள் தொடர்ச்சியாக நம் இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான அவதூறுகளையும் குற்றங்களையும் தெளித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நம்ம தமிழகத்தில் இருக்கிறதுனால நமக்கு பெரும்பாலும் சில செய்திகள் மட்டும்தான் தெரியுது. மற்றவர்கள் எல்லாம் இணையத்தின் வாயிலாக நாம் என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். ஆனால் வட மாநிலங்களில் பல நிகழ்வுகள் நடக்கிறது. பல நிகழ்வுகள் அசாம், பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில், உத்தரப்பிரதேசத்தில் சமீபத்தில் ஒரு 3 தினங்களுக்கு முன்னதாக 4 தினங்களுக்கு முன்னதாக ஒரு முஸ்லிம் ஒருவர் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு அடக்க ஸ்தலம் தர்கா, அங்கு சென்று அவருடைய கோஷத்தை முழங்கிக் கொண்டு அடக்கம் செய்யப்பட்டவருடைய கல்லறையின் மீது ஏறி அடிக்கிறார்கள், உடைத்து எறிகிறார்கள். இவைகளெல்லாம் எங்கு நடக்கிறது என்று பார்த்தால், எந்த தேசத்தில் எல்லா சமயத்தவர்களும் சமய நல்லிணக்கத்தோடும் ஒற்றுமையோடும் சகோதரத்துவத்தோடும் சுதந்திரமாக, அடிமை இல்லாதவர்களாக சுதந்திரமாக அவர்கள் நாங்கள் வாழ்கிறோம் என்ற மகிழ்ச்சியோடு என் சந்ததிகள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி உயிரை துறந்தார்களோ, இரத்தங்களை சிந்தினார்களோ, பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தார்களோ, அத்தகைய இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய அரசினுடைய துணையோடு பல்வேறு அட்டுழியங்களை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய சூழ்ச்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய மோசடிகளை செய்திருக்கிறார்கள். மோசடி செய்தார்கள் என்பதற்கான அடையாளம் தான் இன்றைக்கு எதிர்க்கட்சியின் சார்பாக வெளியிடப்படக்கூடிய ஆதாரங்கள். தேர்தல் ஆணையம் நியாயமாக இருக்குமேயானால் அவர்கள் கொண்டு வரக்கூடிய குற்றச்சாட்டு எங்களிடத்தில் இல்லை, நாங்கள் நீதமானவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்கவில்லை, அதற்கு மாற்றமான கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கின்ற பொழுது நீங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அரசுக்கு நீங்கள் ஒரு விதத்தில் துணை நிற்கிறீர்கள், ஒரு விதத்தில் அல்ல, எல்லா விதத்திலும் நீங்கள் துணை நிற்கிறீர்கள் என்பதை எங்களால் அப்பட்டமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கல்ல அன்றைக்கு அதை உணர்ந்திருக்கிறது, புரிந்து கொண்டது. ஆனாலும் பிற சமயத்தவர்கள் விளங்கிக் கொள்வதற்கான வழியாக, வாய்ப்பாக இன்றைக்கு அவர்களுடைய மோசடிகளுடைய சூழ்ச்சி என்பது வெளிப்பட்டிருக்கிறது. அங்கு 62 லட்சம் 65 லட்சம் மக்களை நீக்கம் செய்து தமிழகத்தில் கோயம்புத்தூர், திருப்பூர், பல்லடம் போன்ற பகுதிகளுக்கு போனவங்களுக்கு தெரியும். இந்த கம்பெனிகள்ல நிறைய பீகாருக்காரங்க இருப்பாங்க, வடமாநிலத்தவர்கள் நிறைய இருப்பாங்க, வேலை செய்யறாங்க. கடந்த 2014, 19 ஆகிய தேர்தல்களில் வடமாநிலத்தவர்கள், நம்ம இந்திய தேசத்தில் உள்ள வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்தில் இன்றைய ஆளக்கூடிய ஒன்றிய அரசுக்காக வாக்கை சேகரித்த நிகழ்வுகளை எல்லாம் வீடியோக்களை நாம் பார்த்திருக்கிறோம். வடமாநிலத்தவர்கள் நமது மண்ணான தமிழகத்தில் மத்திய அரசிற்காக வேண்டி வாக்கு சேகரித்தார்கள். தேர்தல் ஆணையம் சொல்லுது, என்ன சொல்லுது? 6.5 லட்சம் வட மாநிலத்தவர்களுக்கான வாக்குரிமையை தமிழகத்தில் தரப்படும். தமிழகத்தில் தரப்படுபவர்களுக்கு கொடுக்கப்படும். ஒட்டுமொத்த மக்களின் ஜனநாயகத்தை குறை தெரியக்கூடிய பல்வேறு செயல் திட்டங்களில் ஒன்று வாக்குகளை பிரிப்பது. வாக்குகளை பிரிப்பதற்கான சூழ்ச்சியை பல்வேறு கோணங்களில் மத்திய அரசு கையாண்டு வருகிறது என்பதை நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு கோணம் வட மாநிலத்தவர்களை இங்கு வந்து சேர்ப்பது. வட மாநிலத்தவர்களை இங்கு வந்து சேர்ப்பது அந்த மக்களுக்கு புரியல. தனக்கான பூர்வீகமான அந்த மண்ணை நாம் விட்டு வந்திருக்கிறோம் என்பது புரியல. அந்த வேலை இல்லை. நிறைய பிரச்சனைகள் இவர்களுடைய ஆட்சிக்கு பின்னணியில் மக்களுடைய நிலைப்பாட்டில் மிக முக்கியமான 3 கேள்விகள் இருக்கிறது. பொருளாதாரத்தினுடைய விலை உயர்வு, ஜிஎஸ்டி வரி,
எதை தொட்டாலும் வரி. இதற்கான காரணம் அடுத்து வேலை இல்லாமல் திண்டாட்டம். இளைஞர்கள் இன்றைக்கு அதிகமானவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த 3 கேள்விகளும் மக்கள் மன்றத்தில் நிறைவாக இருக்கிறது. இந்த அரசு இதற்கான பதிலை சொல்லியே ஆக வேண்டும். அருமையானவர்களே, நாம் இந்த சுதந்திர தின நாளில் இந்த சுதந்திரத்தை பெற்றுத் தருவதற்காக வேண்டி உயிர் தியாகம் செய்த நம்முடைய முன்னோர்களை நாம் நினைவு கூறுவதோடு இந்த தேசத்தினுடைய நலனுக்காக நம்முடைய பங்களிப்பு எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த தேசத்தில் இன்றைக்கு நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் நீதிமன்றவர்கள் அவர்கள் பல்வேறு மோசடிகளை நம் சமூகத்திற்கு எதிராகவே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நீதமான ஆட்சியாளர்களை இறைவா எங்களுக்கு நீ ஏற்படுத்து என்ற துஆவை எல்லா நேரங்களிலும் கையில் நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இந்திய தேசத்தில் சமய நல்லிணக்கத்தோடும் ஒற்றுமையோடும் வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.